இந்த வேதத்தை விசுவாசிக்கிறவங்களும் நல்லா தெளிவா சொல்லுங்க. நீங்க நம்ம எப்பவுமே என்னதான் சொல்றோம், இந்த மனுஷன் என்னை பார்த்து இப்படி சொல்றான், இந்த உலகம் என்னை பார்த்து இப்படி சொல்லுது, நான் இந்த உலகத்தோடு கம்பேர் பண்ணி இப்படி வாழ்றேன் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் தேவனுடைய மகத்துவமான ஆசீர்வாதத்தை நம்ம பாட முடியும். இந்த வேதம் என்ன பற்றி என்ன சொல்லுதோ அதை நான் விசுவாசிக்கணும். இந்த உலகம் 1000 சொல்லலாம், நீ அப்படி இருக்கிற, நீ இப்படி இருக்கிற, நீ மோசம், நீ அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லலாம். ஆனா ஆதியிலே வார்த்தையா இருந்தவர் மாம்சமானவர், ஆதியிலே வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், இப்ப ஆதியிலே நடந்த இன்னொரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது எபேசியர்ல. உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை தெரிந்து கொண்டார். இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். நான் அழைக்கப்பட்டவங்கிற நிச்சயம் இருக்கிறவங்கள நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்களேன். அதனாலதான் நான் வந்திருக்கிறேன். இந்த நிச்சயம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறேன். இல்லைன்னா எத்தனையோ பாடுகள் உபத்திரங்கள் வரும்போது பிரிஞ்சு போயிருப்பேன். என்ன வந்தாலும் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் என்னை இறுதி வரைக்கும் நடத்துவார். பூர்வ காலத்துல எப்படி சொன்னாராம்? பங்கு பங்கா சொன்னாராம். அந்தந்த நாட்களுக்குரியதை சொன்னாராம். தீர்க்கதரிசிகள் மூலமா சொன்னார், தேவனுடைய மனிதர்கள் மூலமா சொன்னார். ஆனா இந்த கடைசி காலத்துல இயேசு வார்த்தை மாம்சமானாரே, அந்த குமாரன் மூலமாய் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். விசுவாசிக்கிறவங்க நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன், என்னை எதுக்கு தேவன் தெரிந்து கொண்டார், நான் ஏன் இந்த பூமியில அவருக்காக வாழணும், நான் வாழ்ந்தா பரலோக ராஜ்யத்துக்குரியவனா நான் வாழ்ந்தா எனக்கு இருக்கிற நித்தியம் என்ன, எனக்கு இருக்கிற பரலோக ராஜ்யம் என்ன, எல்லாவற்றையும் இந்த வார்த்தையில சொல்லிவிட்டார். விசுவாசிக்கிறவங்க நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. இதை பின்பற்றுறதுதான் கிறிஸ்தவம், இதை பின்பற்றுறதுதான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. நிறைய வாட்டி கேளுங்க, நாங்க இயேசுவை தான் நம்பி இருக்கிறோம். இந்த வார்த்தையை நம்புறீங்களா? இல்ல, வார்த்தையை நம்புங்க. வார்த்தையும் இயேசுவும் ஒண்ணு. இயேசுவையும் வார்த்தையும் பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. மனிதன் மட்டும்தான் பேசுவோம், மற்றவர்கள் எல்லாம் they will make noise, சத்தம் தான் போடும். மனிதன் மட்டும்தான் பேசுவான். அல்லேலூயா. அப்போ வார்த்தை ஏன் மாம்சமானது? பேசுவதற்காக. அதான் அந்த வார்த்தை மாம்சம் வாங்கி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அது தேவனுடைய மகிமைக்கு ஒப்பான ஏற்ற மகிமையாய் இருந்தது. அல்லேலூயா. யோவான் அதை பார்க்கிறான். வார்த்தை மாம்சமாகி எங்களுக்குள்ள வாசம் பண்ணிட்டு இருக்கிறார். எப்படி சிருஷ்டிப்புல தேவன் ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே நடக்குதோ, அதே மாதிரி இயேசு சொல்றதுதான் நடக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அதெல்லாம் நடக்குது. அல்லேலூயா. மரித்தவனை பார்த்து லாசருவே வெளியே வான்னு சொன்னா அவன் 4 நாள் ஆனாலும் எழுப்பி வாரான். பாடையை தொட்டு வாலிபனே எழுந்துருன்னு சொன்னாருன்னா நான் எத்தனை நாள் ஆச்சோ தெரியல, அவன் எழும்புறான். அல்லேலூயா. காற்றை பார்த்து அதற்றார், கடலை பார்த்து அதற்றார், அமைதியாகுது. வியாதியை தொடுறார், சொல்றார் இந்த வியாதியில இருந்து நீ விடுதலை ஆக்கப்பட்டாய் சொல்றார், உடனே விடுதலை கிடைக்குது. வார்த்தை மாம்சமத்துல வந்தது அவர் வார்த்தையை பேசுவதற்கு. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுக்குள்ள எனக்குள்ள இந்த வார்த்தை இருந்துச்சுன்னா, இந்த வார்த்தையை நீங்க பேசுனீங்கன்னா அந்த வார்த்தையின்படி உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. அதுதான் இயேசு சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். மலையை பார்த்து நீ பேசு. நான் மலையே பேசிட்டு இருக்கிறேன், நீ மலையை பற்றி பேசாத, என் வார்த்தைய பேசு. நம்ம எத்தனையோ வார்த்தை பேசுறோம், எவ்வளவோ காரியங்களை பேசுறோம், வீணான வார்த்தை பேசுறோம், எரிச்சலான வார்த்தைகள் எல்லாம் பேசுறோம். ஆனா இயேசுவை போல இயேசு சொல்லி இருக்கிற இந்த ஜீவ வார்த்தையை பேச யார் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க எந்த நிலைமையில இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. இதை நீ வாயில அறிக்கை பண்ணணும், இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணணும். ரட்சிக்கப்படுவதற்கு என்னதான் செய்யணுமா? இருதயத்தில் விசுவாசித்து இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப பண்ணினார் என்பதை இருதயத்தில் விசுவாசித்து வாயினால அறிக்கை பண்ணணும். நம்ம என் வியாதி எப்படி இருக்குது, என் ஜோதி, என் குடும்பம் எப்படி இருக்கு, என் பிள்ளை எப்படி இருக்கு, இல்ல இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஏற்ற நேரத்துல என் பரிசுத்த ஆவியானோட வேலையை அதுதான். பரிசுத்த ஆவியானவர் வந்து நான் கண்ணி பேசிட்டு கை தட்டிட்டு போறேங்கிறது இல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வந்து இயேசு சொன்ன வார்த்தையை உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அதான் அபிஷேகம் பெறணும், அதுக்காக தான் நிரம்பணும். இயேசு சொன்ன வார்த்தையை நான் பேசும்போது அந்த சூழ்நிலையில ஒரு விடுதலை உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஒரு நாளும் ஒழியாது. அல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தை எல்லாம் எப்படிதான் இருக்குது? ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. அதுக்குதான் ஆமென் சொல்லுங்கன்னு சொல்றோம். நீங்க அந்த வார்த்தையை ரிசீவ் பண்றீங்க. கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார் அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும்? அப்படியே எனக்கு ஆக்கணும்னு சொல்றேன். புரியுதா? எதுக்கு ஆமென் சொல்லுங்கன்னு சொல்றேன். அதான் ரிசீவ் பண்றேன். ஆமென், எனக்கு அப்படியாக கேட்டவது. ஏன்னா வார்த்தைக்கு ஜீவன் இருக்குது. அல்லேலூயா. அந்த ஜீவன் மனுஷருக்கு எப்படி இருக்குதா? ஒளியா இருக்குது. அல்லேலூயா.
He is the light. ஆமென். அவர்தான் ஒளி, அவர்தான் ஒளி. அந்த ஒளி யார் மேல படுதோ, அந்த ஒளி யாரையும் பிரகாசிக்க பண்ணுதோ, அவன் வித்தியாசமான மாறுது. அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில இருளே இருக்காது. அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, வம்சத்தில் வந்த இயேசுவாகிய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, இருளின் ஆதிக்கம் உங்க வீட்டுல இருக்கவே முடியாது. பில்லி சூனியமோ மந்திரவாதமோ உங்க வாழ்க்கையில காணப்படவே முடியாது. ஏன்னா அது வெளிச்சம். இருள் அதை பற்றி கொள்ளாது, இருள் அதை பற்றி கொள்ளாது. அல்லேலூயா. அப்போ அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து என்ன சொன்னார், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. அல்லேலூயா. மனுஷருக்கு முன்பாக உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. அந்த வெளிச்சம் என்ன பண்ணுமா, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர்? எங்க வீட்டுக்காரெல்லாம் ரசிக்கப்பட மாட்டாரு, எங்க வீட்டுக்காரெல்லாம் சர்ச்சுக்கு வர மாட்டாரு. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. எனக்குள்ள இந்த வார்த்தை இருந்துச்சுன்னா, ஏன்னா நான் இந்த வார்த்தை சொல்லி அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணேன்னு சொன்னா, இந்த வார்த்தையை நான் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு சொன்னா, என் குடும்பத்துல ரசிக்கப்படாதவங்க எல்லாருமே ரசிக்கப்பட்டுருவாங்க. பின்மாற்ற போனவங்க எல்லாருமே வந்துருவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம நெகட்டிவா இருக்கிறோம். நம்ம நினைச்சுக்கிறோம் ஏசு என் கூட இருக்கிறார் பாஸ்டர். ஏசு வார்த்தை இருக்குதா சிஸ்டர்? இல்ல. ஏசு இல்லைன்னா வார்த்தை இல்ல, வார்த்தை இல்லைன்னா ஆமா. இது ஒரு வஞ்சக ஆவி. நாமையே ஏமாத்தி விடுறோம். இல்லைன்னா சிலவர் இந்த வஞ்சக ஆவியினால ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருக்க. நான் தான் சபைக்கு போறேனே, நான் தான் காணிக்கை கொடுக்குறேனே, நான் தான் ஜெபம் பண்றேனே, நான் தான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறேனே. ஏசு இல்லாம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், ஏசு இல்லாம வீட்டை அலங்கரிக்கிறோம், ஏசு இல்லாம எல்லாமே செய்யணும். வார்த்தை 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 மாம்சம் மானார். அல்லேலூயா. நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்துல சுடர்களை போல பிரகாசிக்கிறார். எல்லா கரவை தந்தையா சொல்ல, இதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய விருப்பம். நீ கோடீஸ்வரன் ஆகணும் அதெல்லாம் விருப்பம் இல்லை. நீ எப்படி இருக்கணுமா? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்துல சுடர்களை போல பிரகாசி. சுடர்கள் அப்படின்னா நட்சத்திரம், ஸ்டார்ஸ். ஆமா, அவன் சூப்பர் ஸ்டார், இவன் இந்த ஸ்டார்னு சொல்றாங்களே, அதெல்லாம் ஒரு சீசன்ல போயிடும். நம்ம தான் யாரு சொல்ற கூட பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உண்மையா இந்த வசனத்தை விசுவாசி தான், நீ தான் ஸ்டார். ஆமா, நீ தான் நட்சத்திரம், நீ தான் நட்சத்திரம். சுடர்களை போல. எது வரைக்கும் தான் சுடர்களை போல பிரகாசிக்க முடியுமா? ஜீவ வசனத்தை பிடிச்சிருந்தா தான். அப்போ ஸ்டார்ஸ் நம்ம தான். நமக்கு ஸ்டாருக்கு வெளிச்சம் உண்டா? தன்னாலே அது ஒளி கொடுக்குமா? கொடுக்காது. எங்க இருந்தா நட்சத்திரத்துக்கு ஒளி வருது? சூரியன். அது ஸ்டார் இஸ் ரிஃப்ளெக்டர் அப்படிங்கிறாங்க, அதாவது பிரதிபலிக்கிறது. அதே போதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த வசனமாகி வார்த்தையாகி வார்த்தை மாம்சமாகி வந்த அந்த இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு வார்த்தையா இருந்தா எந்த இடத்துல போனாலும் நம்ம நட்சத்திரத்தை போல மின்னுவோம். அல்லேலூயா.